இன்றைக்கி vlog ஒரு சின்ன அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பார்க்கலாம் வாங்க. நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்டீஜோட 3 லிட்டர் அலுமினியம் குக்கர் தான் வாங்கியிருக்கிறேன். இது வந்து 2 இயர்ஸ் வாரண்டியோடு வருது நமக்கு. இதை வந்து நீங்கள் வந்து இண்டக்ஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போலாம் மோஸ்ட்டாக எல்லா பாத்திரமுமே நமக்கு இது போல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஆஸ் யூஷுவல் இதோட லிட்டு எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கூடவே விசில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இப்போ நான் இந்த புது குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறேன் குக்கரில். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு பதில் வந்து முட்டை வேணுனாலும் 2 முட்டை வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வந்து சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க கையிலே ஹேண்ட் டிஸ்க் வச்சு. இப்போது பீட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து வெஜிடபிள் ஆயில் ஆர் எனி ஆயில், நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பட்டர் வேணும்னாலும் பட்டர் வந்து உருக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடை வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா சலிச்சு சேர்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக நல்லா வரும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து குக்கரில் வந்து ஊற்றி வேக வைக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேக் டீனில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் டேரெக்டாக வந்து நான் குக்கர்லேயே வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அதில் வந்து மைதா மாவு வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கூடவே உங்களுக்கு பட்டர் ஷீட் வேணுனாலும் அடியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்து கேக் பேட்டரை வந்து ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் வந்து டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போது குக்கரை வந்து மூடிக்கோங்க. உள்ளே இருக்க கேஸ் கட்டியும் விசிலையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடிட்டு ஃபஸ்ட்டு வந்து அடியில் வந்து ஒரு தோசைக்கல்லை வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அது மேலே வந்து இந்த குக்கரை வந்து வைங்க. நல்ல ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள்.
ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுடைய ஸ்பாஞ்ச் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க கோங்குரா சட்னின்னு சொல்லக்கூடிய புளிச்சக்கீரை துவையல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல்னே சொல்லலாம். அங்கே வந்து நல்ல காரம் போட்டு செய்வாங்க. இதை ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது, ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் புளிச்சக்கீரைலாம் வந்து நல்லா ஆஞ்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சில இன்க்ரீடியன்ட்லாம் வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் வறுபட்ட உடனே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியா சேர்த்துக்கிறேன். கூடவே நான் ஒரு 8லேருந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாவும் வந்து சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் மிளகாயே வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுபட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. இப்போ மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற கீரையை வந்து அதில் சேர்த்துக்கலாம். கீரை வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா சுருண்டு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கீரை நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களையும் இந்த கீரையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். ஒரு 2 சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கீரையை சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நமக்கு நைஸாக அரைப்பட்டு வரும். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை மட்டும்தான் வந்து நான் மிக்சியில் சேர்த்துருக்குறேன். அதை ஒரு 2-3 சுற்று வந்து நல்லா சுற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் நான் வந்து கீரையை வந்து இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போது கீரையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து கூடவே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது மறுபடியும் வானல் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் இன்னும் நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் வந்து சூடானதோ அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இது போல் எண்ணெயிலே வந்து கொஞ்ச நேரம் நல்லா சுருள நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கீரை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா இதை போல் வதக்கிக்கோங்க. கைவிடாமல் ஆனால் பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், எப்படி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்மளுடைய கோங்குரா துவையல், அதாவது புளிச்சக்கீரை துவையல் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வெறுமனே நம்ம சாதத்தில் ஒயிட் ரைஸில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இந்த புளிச்சக்கீரை வந்து நமக்கு ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதே சமயம் வந்து இது ரொம்ப வந்து குளிர்ச்சி தன்மை கொண்ட கீரை. அதனால் குளிர்ந்த உடம்பு, அதாவது அடிக்கடி சளி பிடிக்கிற தன்மை இருக்கிறவங்களாம் உணவில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடிக்கடி இதை வந்து சேர்த்துக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா டிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.